கண்டேன் 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 காதலை. ஏன் சார் அந்த அக்காவுக்கு என்னாச்சு? பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ரொம்ப ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எல்லாம் ஒன்றும் கண்ணில் படல. அதானே சார் கேட்குறேன். கெமிக்கல்னதும் நானே பயந்துட்டேன். நீங்களே பயந்துட்டீங்களா? அப்போ கவலைப்பட வேண்டிய விஷயம் தான். ஐ டிராப்ஸ் விட சொல்லியிருக்கேன். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். இங்கேயே ஐ டிராப்ஸ் கிடைக்கும், எழுதி தரேன், போகும்போது வாங்கிட்டு போங்க. சரிங்க சார். அது எவ்வளவு ஆகும்? அப்புறம் கூட வந்து வாங்கிக்கிடலாமா? ஏன் என்னாச்சு? இல்லை சொல்கிறேன் சார். ஃபீஸ் எவ்வளவு? 300. 300 ரூபாயா? நினச்சேன் சார். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரியிலலாம் 150 ரூபா தான் சார். நான் நேரத்தே நினச்சேன், என்னடா இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியாக இருக்கே, அப்போ காசும் டபுளாக தான் வாங்குவாங்கன்னு. ஆமா, பெரிய ஹாஸ்பிட்டல்ல அப்போ ஃபீஸும் அதிகமா தான் இருக்கும். ஐ டிராப்ஸ் வேற போட்டு விட்டுருக்கோம். இனி அந்த ஐ டிராப்ஸ் வேறு எவ்வளோ வரும்? அது ஒரு 500 ரேஞ்சில் வரும். அடி ஆத்தி, 500 ரூபாயா? 300 ஒரு 500 ஆக மொத்தம் 800 ரூபாயா சார்? ஏன் மேம், என்னாச்சு? இந்த இல்லை நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கிடக்கூடாது. என்னடா ஒரு தடவைக்கு 2 தடவை தான் பார்த்துருக்கோம், அதுக்குள்ளே இப்படி கடன் சொல்லிட்டு போகிறாளேன்னு நினைக்காதீங்க. சரி. நான் ஐம்பது காசு கொண்டு வரல. ஸ்கூலுக்கு என் தங்கச்சியும் தம்பியும் கொண்டு விட போனேன். ஹெட் மாஸ்டர் வர சொல்லி இருந்தாரு. லீவு போட்டுட்டாங்க ஒரு 3 நாளைக்கு மேலே. அதே நான் ஒரு 150 ரூபா தான் வச்சுருக்கேன். 150 ரூபா பத்தாதே மேம். பத்தாததே எனக்கும் தெரியுது. 650 ரூபா கட்டையாக இருக்குது. ஃபீஸுக்கே பத்தாது. நான் ஐ டிராப்ஸ் வேற போட சொல்லியிருக்கேன். இப்போ அந்த அக்கா கிட்டையும் அவ்வளோ காசு இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் கேட்க முடியாது பாவம். அவங்களே கண்ணு எரியுதுன்னு படுத்திருக்காங்க. நான் வேற தெரிஞ்ச ஆஸ்பத்திரி தெரிஞ்ச டாக்டர்னு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் தான் செலவழுத்து விட்டேன்னே வைங்களேன். நான் சாயங்காலம் இல்லாட்டி நாளைக்கு கொண்டு வந்து தரட்டுமா? இல்லை என்னடா பார்த்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே கடன் சொல்கிறான்னு நினைக்காதீங்க என்ன. பாவம் நீங்களே இங்கே வேலை பார்க்குறீங்க. இப்போ உங்கள் கை காசை போட்டதையும் கெட்டுறாப்புல இருக்கும் சார். எனக்காக அப்படி பண்ணுறீங்களா? நான் வேணா என் சைக்கிள் கொண்டு வந்திருக்கேன், அதை வச்சுட்டு போகிறேன். நான் உங்ககிட்ட காசு திருப்பி கொடுத்துட்டு கூட சைக்கிள் எடுத்துக்கிறேன். அப்படியா? ஆமாம் சார். என்னடா இப்படி சொல்கிறாளேன்னு நினைக்காதீங்க. என் சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சு. இல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கல. அப்புறம் எதுக்கு சார் ரொம்ப யோசிக்கிறீங்க? நான் தான் சைக்கிளை வச்சுட்டு போகிறேன்னு சொல்கிறேன்ல. சாவியையும் கொடுத்துட்டு போகிறேன் சார். நீங்களே வச்சுருங்க, நான் காசு கொடுத்துட்டு கூட வாங்கிக்கிறேன். இல்ல எல்லாம் ஓகே. இந்த காசுக்கு அந்த சைக்கிள் கட்டி வருமா? அது கொஞ்சம் பழைய சைக்கிள் தான். நான் கூட பழைய சைக்கிள் கடையில் 1200 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அப்புறம் எப்படி மேம்? இல்லை ஒரு நம்பிக்கைக்கு தானே. உங்கள் காசு என்கிட்ட இருக்குது, என் பொருள் உங்ககிட்ட இருக்குது, அப்படி வச்சுக்கிடுவோம். ஓ, அப்படி வச்சுக்கணுமோ? ஆமாம் சார். இல்ல, போலீஸ் கான்ஸ்டபிளா இருக்கீங்க, வெளியே கிளம்பும் போது ஏடிஎம் கார்டு எல்லாம் கையில வச்சுக்க மாட்டீங்களா? இல்லை நான் டியூட்டிக்கு வரும்போது எல்லாம் கொண்டு வருவேன். அதான் சொன்னேன்ல நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றேன்னு. அதான் ஒன்றும் கொண்டு வரல. இந்த பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி வாங்கி கொடுக்கறதுக்காக பர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். அதில் காய் வாங்குறதுக்கு எப்போ ஒரு 200 ரூபா வச்சுருப்பேன். அதில் தான் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தது போக மீதி 150 ரூபா இருக்குது. ஓ மை காட், இவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வேண்டாம். அது சரி, உங்களுக்கு தேவை காசு. சார் நான் வேணா இப்போ வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வரட்டுமா? உங்களை நம்பலாமா? நம்பலாம் சார், நான் போலீஸ்காரி இல்லை. இல்ல, இந்த காதுல கம்மல் தங்கம் தானே, கலட்டி கொடுத்துட்டு போறீங்களா? இல்லை அது கல்யாணி கவரிங்கில் வாங்கினது. போச்சுடா. சார் என்னை நம்புங்க சார், நான் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்து தாரேன். என்ன சார் சிரிக்கிறீங்க? உங்களால எப்போ முடியுமோ அப்ப கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க போட்டு கட்டிக்கிறீங்களா? கட்டிக்கிறேன். அப்படின்னா நான் சாயங்காலம் டியூட்டி முடிஞ்சு கொண்டு வந்து தரட்டுமா? உங்களுக்கு எப்போ வசதிப்படுதோ அப்போ கொண்டு வந்து கொடுங்க, போதும். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். நான் முடிஞ்ச அளவுக்கு சாயங்காலம் வந்துடுறேன், இல்லாட்டி நாளைக்கு காலையில கொஞ்சம் வெள்ளன வந்து தந்துட்டு போறேன். ஓகே, இப்போவாச்சும் சிரிக்கலாமே. எங்க சார் சிரிக்க? தேவையில்லாம 800 ரூபா செலவாகி போச்சுன்னு நானே வருத்தத்தில் இருக்கேன். சரி, நீங்க கொடுக்கவே வேண்டாம். அது எப்படி சார் கொடுக்காம இருக்கிறது? வைத்தியம் பார்த்ததுக்கு உங்க காசையில போட்டு கட்டுவீங்க. நீங்க போலீஸ், மக்களுக்கு சேவை பண்றீங்க. நான் டாக்டர், உங்களுக்கு சேவை பண்ணக்கூடாதா? ஐ இது நல்லா இருக்கே. இதுவும் நல்லா இருக்கே. ஏன் சார் இந்த அரவிந்த் கண் மருத்துவமனை, சங்கர கண் மருத்துவமனையில எல்லாம் முகாம் போடுவாங்கல்ல, அது மாதிரி நீங்க உங்க ஆஸ்பத்திரியில இருந்து முகாம் போடுவீங்களா? போடுவோமே, 3 மாசத்துக்கு ஒரு தடவை. அப்படியா? நல்லதா போச்சு சார். அப்படி போட்டா கொஞ்சம் சொல்லுங்க என்ன. ஓகே, யாருக்கு பார்க்கணும்? எங்க வீட்ல ஒரு அப்பத்த கலவி இருக்கு, அதுக்கு தான் பார்க்கணும். சரி, போடும்போது சொல்றேன். ஆனா எப்படி சொல்றது? நான் தெங்கனக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருப்பேன். இல்லன்னா எங்க ஸ்டேஷன்ல வந்து வெண்ணிலான்னு காட்ட சொல்லிடுவாங்க. இந்த ஏரியா ஸ்டேஷன் தானா? ஆமா இந்த ஏரியாதே.
ம் சரி ஓகே. ஆமா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி சயின்ஸு. இந்த போலீஸ் வேலையில் சேர்றதுக்காகவே சயின்ஸ் எடுத்து படித்தேன் சார். ஏன்னா டிஎன்எஸ்சிஆர்பியில் மேக்ஸிமம் சயின்ஸ் கொஸ்டினாக தான் வரும். ஆஹா. ஆமாம், தமிழ் நிறையா படிக்கணும். அது போக மெயினாக கணக்கு, சயின்ஸு இதெல்லாம் படித்தாலே போதும், பாஸ் பண்ணிடலாம். நான் பார்த்தீங்களா பாஸ் பண்ணி வேலை வாங்கிட்டேன். பிசி. இப்போதான் பிசி. இன்னும் கொஞ்ச நாளையில் அடுத்து ஒரு பரீட்சை எழுதி எஸ்ஐ ஆயிடுவேன். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர். அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆகுறதுக்குள்ளேயே வயசாயிரும். அதுக்கப்புறம் என்னத்த ஆகுறது? மேக்ஸிமம் கனவே இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு. சூப்பர் சூப்பர். நீங்க சார், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? MBBS and MD ஆப்தமாலஜி. சரி சரி. வெண்ணிலா ஏக்கா இப்போ எப்படிக்கா இருக்கு? இப்போ சரியாயிடுச்சு வெண்ணிலா. அப்படின்னா போவாமா? ஃபீஸ் எவ்வளோ ஆச்சு வெண்ணிலா? ஏக்கா ஃபீஸ் 300 ரூபா. கண்ணு குத்துறதுக்கு மருந்து ஒன்று எழுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது 500 ரூபாய் கிட்ட வருமா? உங்ககிட்ட இருக்கா? இருக்கு வெண்ணிலா. அப்பா அடி, நல்ல வேலை இருக்கா சார்? காசு இருக்கா? ஓகே கவுண்டர்ல கட்டிடுங்க. ஐ டிராப்ஸ் எழுதி தரேன்னு சொன்னீங்களே சார், எழுதி கொடுங்க. நீங்க கவுண்டர்ல பணத்தை கட்டுங்க, நான் ஐ டிராப்ஸ் கையில கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன். சரிங்க சார், அப்போ போயிட்டு வரோம். ஓகே சார் தேங்க்யூ சார், போயிட்டு வரோம். ஓகே வாங்க. போமாக்கா? போவோம் வெண்ணிலா. ஏக்கா டியூட்டி பார்த்துருவீங்களா இல்லாட்டி லீவ் போட்டு போறீங்களா? இல்லை இப்போ ஒன்றும் இல்லை, போகலாம். சரி அப்போ நடங்க சார். வரோம் சார். வாங்க. நர்ஸ் சார் பேஷண்ட் இருக்காங்களா? இருக்காங்க சார். சுரேஷ் சார்ட்ட மாற்றி விட்டுட்டேன். ஓகே அங்க கிரௌடா இருந்தா இங்க அனுப்புங்க. எஸ் சார். பாப்பா, பாப்பா முத்து, என்ன வீட்டில் நடு வீட்டில் வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? இது என் மருமக வீடு, எனக்கு உரிமை இருக்கு, நான் வந்து கத்துறேன். அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு? எனக்கும் உரிமை உள்ள வீடு தான், என்னன்னு கேட்க கூடாதா? என்ன 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 அத்தே, என்னத்தே வந்த உடனே? ஆமா, மருமகனுக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறீங்களா? உங்களுக்கு யாரத்தே சொன்னாங்க? யார் சொன்னாங்கங்கிறது முக்கியம் இல்ல, போறீங்களா என்ன அதை மட்டும் சொல்லு. ஆமா போறோம். தாய் மாமன் பொண்ணு என் மகன் இருக்கும்போது அதை எப்படி வெளியே பொண்ணு எடுப்பீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெரிய மருமகன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கும் போது என் பொண்ணை தான் கட்டணும்னு. இருங்க அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கேன்? எதுக்கு இருக்கீங்க? உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு? பாப்பா என்ன அவங்கள பேச விட்டுட்டு நீ கேட்டுக்கிட்டு இருக்க? ஏத்தே ஏன் தே, அவங்க எங்க அக்கா. அக்காவா? என்ன உனக்கு கூட பிறந்த அக்காவா? உன் வீட்டுக்காரருக்கு அண்ணன் பொண்டாட்டி தானே. உனக்கே இந்த வீட்டில் தாய்மாமன் சம்சாரம், எனக்கு அடுத்துதான் உரிமை. இதுல அவங்களுக்கு என்ன புதுசா உரிமை? சரி என் தம்பி பெரியவன் வீட்டில தான் இருக்கான், அவனை கூப்பிடட்டா? பேசுறீங்களா? அது இரு பேசுவோம். நான் முதல்ல உன்கிட்ட கேட்குறேன், எதுக்கு நீ வெளியே பொண்ணு பார்க்குற? பாப்பா என் மகளை உன் தம்பிக்கு கட்டணும்னு தானே நான் இந்த வீட்டில் இருக்கேன். இருக்க வேண்டாம், யார் உங்களை இருக்க சொன்னா? பாப்பா இங்க பாரு. என்னக்கா நீங்களும் கத்திக்கிட்டு இருந்தா எப்படி? என் மகளை உன் தம்பிக்கு கட்ட கேட்டனா இல்லையா? நீங்க கேட்டீங்க, அவன் கட்டணும்ல, அவன் சம்மதிக்கணும்ல. நீ சொல்லி தானே, உங்க அம்மா சொல்லி தானே இப்போ உன் தம்பி பொண்ணு பார்க்க வர்றதுக்கு சம்மதிச்சிருக்காரு. அதே மாதிரி நீ சொல்லி உங்க அம்மா சொல்லி என் பொண்ணை கட்ட சொல்லுங்க. எப்பா என்னை ஆளை விடுங்க, என் தம்பி வீட்டில தானே இருக்கான், அவங்கிட்ட நீங்க பேசிக்கோங்க. டேய் பெரியவனே, தம்பி. வாங்க தே. மருமானே என்ன இது? கையிலையா மொபைல்? மருமானே விளையாட்டு போதும், பொண்ணு பார்க்க போறீங்களா? ஆமா தே. அப்ப ஹரிணி? இல்ல தே, ஹரிணி வீட்ல இருக்கட்டும். நான் அக்கா தம்பி குட்டிமா 4 பேர் மட்டும் தான் போறோம். மருமானே ரொம்ப விளையாடுறீங்க அத்தை கிட்ட. இல்ல தே, நீங்க கேட்டதுக்கு தான் பதில் சொல்றேன். செப்பு செல மாதிரி ஒரு பொண்ணை உங்களுக்காக பெத்து வச்சிருக்கேன். இவளை விட்டுட்டு நீங்க வெளியே போய் பொண்ணு எடுத்தா என்ன அர்த்தம்? எத்தே சேலை என்ன கோயில்ல கொண்டே வைங்க, வீட்டுல வச்சு குடும்பம் நடத்த எல்லாம் முடியாது. பாப்பா நீ வாயை மூடு சொல்லிட்டேன். சரி மூடிட்டேன். மருமகனே நான் நேரடியாவே கேக்குறேன், உங்க தாய் மாமன் பொண்ணு ஹரிணி உங்களுக்காக இருக்கா. அவளை கட்டிக்கிறத விட்டுட்டு நீங்க எதுக்கு வெளியில போய் பொண்ணு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இதே ஹரிணியோட வயசு என்ன, என் வயசு என்ன? ஹரிணி நம்ம வீட்டு பொண்ணு, குட்டிமா எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் ஹரிணியும். அதை எப்படி நான் கட்ட முடியும்? அதானே, அவன் என் மகளையே கட்ட மாட்டேன்ட்டான், உங்க மகளை கட்டிடுவானாக்கும். ஏய் இந்தா பாப்பா. என்னக்கா? உன் தம்பி கிட்ட சொல்லு என் பொண்ணை கட்ட சொல்லி. இந்த உங்க முன்னாடி தானே நிக்கிறான், நீங்களே கேளுங்க. பயமா இருக்கு. பேசுறதுக்கே பயமா இருக்குன்னா அப்புறம் எதுக்கு மருமகனாக்க நினைக்கிறீங்க? நீ அப்படியே ஆரம்பிச்சு விடு, நான் கேக்குறேன். அதெல்லாம் முடியாது என்னையால, உங்களுக்கு வேணும்னு நீங்களே கேட்டுக்கோங்க. தம்பி என்ன என்ன வேணும்? பொண்ணு பார்க்க நாங்களும் வரலாமா? பொண்ணு பாக்குறதுக்கு தான் போறோம், வீட்டு ஆளுங்க 4 பேர் போனா போதும். சரி பாத்துட்டு வாங்க.
மருமகனே அப்படின்னா சின்ன மருமகனையாவது ஹரிணியை கட்ட சொல்லுங்க. என் தம்பி கல்யாணம் அவனோட விருப்பம், அவங்கிட்ட கேட்டுக்கோங்க தே. நீங்க சொன்னா சின்ன மருமகன் எதையுமே தட்ட மாட்டாரு. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் சொன்னா எதையுமே தட்ட மாட்டாங்கிறதுக்காக எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது தே. அவன் வாழ்க்கை, அவன் விருப்பம். அக்கா, எத்தனை மணிக்கு கிளம்பணும்? தம்பி ஒரு 5:30க்கு கிளம்புவோமியா, சரியா இருக்கும். சரி, நான் அது வரைக்கும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரட்டா, ஒரு சின்ன வேலை இருக்கு. ஆஹா, நீ போனா வரமாட்டா, உன்னை பிடிக்க முடியாது. எந்த வேலையா இருந்தாலும் வீட்டுல வச்சு பாரு. அரை மணி நேரத்துல வந்துருவேன்க்கா, மணி 4 தானே ஆகுது. தம்பி இன்னைக்கு ஒரு நாளைக்கு எந்த வேலையா இருந்தாலும் வீட்டுல வச்சு பாரியா பிள்ளை. போ உள்ள போ. சரி, ஓகே, உள்ள இருக்கேன், கிளம்பும் போது கூப்பிடு. ஆட்டும் உள்ள போ. ஏண்டி நீ எதுக்குடி மரம் மாதிரி நின்று ஆரையா பாத்துக்கிட்டு இருக்க? அத்தான் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காங்க பாத்தீங்களா மம்மி? அது அவர் இருக்கும்போது சொல்லியிருக்கலாம்ல. அவரை பார்த்தா பேச்சே வரமாட்டேங்குது. 2 பேரும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான். பாரு, 3வது ஒருத்தி வெளியே இருந்து வரப்போறா. மம்மி, நம்மளும் பொண்ணு பார்க்க போக கூடாதா? அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதான் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்கல்ல. பாப்பா, நான் வரட்டுமா? பொண்ணு பார்க்கதான்க்கா போறோம். நாங்க மட்டும் போய் பார்த்துட்டு வர்றோம். அடுத்த நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் போகலாம். இந்தா பாப்பா, எத்தே சின்ன மருமகன்ட்டையாவது கேளு, ஹரிணியை கட்டுறாரான்னு. இருக்கான் தே, கேக்குறீங்களா? இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறீங்கல்ல, போயிட்டு வாங்க, வர விட்டு பேசிக்கலாம். சரிங்க தே. சரி, அப்ப நான் நாளைக்கு வரேன். போயிட்டு வாங்க தே. மச்சி பாய். பாய் பாய். அப்பா, உன் தம்பி சின்னவரையாவது கேளு. ஏக்கா, நான் ஓப்பனா சொல்றேன், கோச்சுக்கிடாதீங்க. என் தம்பிங்க 2 பேருமே உங்க பொண்ணை கட்ட மாட்டாங்க. அதான் ஏன்னு கேக்குறேன், இவளுக்கு என்ன குறை? அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா. என் தம்பிங்க மனசை பத்தி எனக்கு தெரியாதா? அவனுங்க அதெல்லாம் கெட்ட மாட்டானுங்க. அதான் ஏன்னு கேக்குறேன், அவளுக்கு என்ன குறை? அவ என்ன கூனா குருடா நொண்டியா மடமா? அக்கா, என் தம்பிங்களுக்கு மனசுக்கு பிடிக்கணும்லக்கா. மனசுக்கு பிடிக்கணும்னா அப்ப என்னதான் செய்யணும்? இல்ல எப்படிப்பட்ட பொண்ணுதான் வேணும்? ஏக்கா, நான் சொல்றேன்னு நீங்க கோச்சுக்கிடாதீங்க. இப்போ நீங்க உங்க பொண்ணை என் தம்பிங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு கட்டி வைக்கணும்னு தானே இங்க வந்து இருக்கீங்க. அதுவே அவனுங்களுக்கு பிடிக்கலக்கா. நீங்க உங்க வீட்டில் அங்கே இருந்துக்கிட்டு என் தம்பிக்கு பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு விட்டாலாவது அவனுங்க முறையா ஏதாவது பதில் சொல்லுவானுங்க. நீங்க ஆனா பண்றது, அவன் என்னையும் சேர்த்து தான்க்கா திட்டுறான். பாப்பா, உன் வீட்டுக்காரரு என் வீட்டுக்காரரும் சேர்ந்ததே ஃபாரின் போயிருக்காங்க. சரி, உனக்கு துணையா இங்க இருக்கலான்ட்டு நான் என் பொண்ணை கூட்டிட்டு வந்து இங்க இருக்கேன். நீ என்னடா என்ன ஏதோ மானக்கிட்டு போய் இங்க இருக்கிறேங்கிற மாதிரி பேசுற? இல்லை, எனக்கு துணைக்கு இருக்கிறதுக்கு நான் என்ன காட்டுக்குள்ளையா இருக்கேன்? என் தம்பிங்க கூட தானே இருக்கேன். ஆமா, உன் தம்பி பெரியவர் கேசுன்னு எப்போ வெளியவே தான் இருக்காரு. உன் தம்பி சின்னவர் ஹாஸ்பிட்டல்னு பொழுதுக்கும் அங்கதான் இருக்காரு. அதான் கேட்குறேன், நான் என்ன காட்டுக்குள்ளையா இருக்கேன்? இப்ப என்ன சொல்ற? வீட்டை விட்டு போங்கிறியா எங்களை? ஐயையோ, நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலக்கா. நீங்கள் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க. நீங்கள், நான் எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறது? ஏக்கா, அவனுங்க 2 பேருக்கும் இதெல்லாம் பிடிக்கலக்கா கொஞ்சமும். ஏதோ எனக்காக தான் உங்களை பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் மேலே மேலே அவனுங்களை போட்டு நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் கடுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, பார்த்துக்கோங்க. அப்படின்னா உன் தம்பிங்க 2 பேருக்கும் என் பொண்ணை கட்ட மாட்டேன். ஏக்கா, நானா மாட்டேங்கிறேன்? அவங்களுக்கு பிடிக்கணும்ல. நீ பிடிக்க வை. யாரு? நானு? அது என்னால் முடிஞ்சாத்தே. நானே ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சிருக்கேன்ல. 2 பேரில் ஒருத்தனுக்கு கட்டி வச்சிட மாட்டேன். இப்படி உங்கள் 2 பேரையும் உள்ள விட்டு சண்டை போட விட்டுக்கிட்டா இருப்பேன். அதானே, நீயும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்க. அதுவும் இவனுங்களை கட்டுற உரிமை அவளுக்கு தான் இருக்கு. நானே சும்மா இருந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் 2 பேரும் இப்படி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா என்னையும் வீட்டை விட்டு துரத்திடுவானுங்க 2 பேரும் சேர்ந்து. போங்கக்கா, போங்க, உள்ள போங்க. நீ இப்படியே முடிச்சு பார்த்துக்கிட்டே நெல்லு. என்ன இல்ல மம்மி, அவர் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு பாத்தீங்களா? நீ பார்த்துக்கிட்டே இரு. இந்தாத்தா ரோஷினி, அப்படியே கனவுல மிதந்துகிட்டு இருக்காத, நேரா பார்த்து நட. மலருக்கும் அவருக்கும் மட்டும் டீ போட்டு வச்சிருக்கு. நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தது அவங்களுக்கு போட்டுக்கிடுவோம். மற்ற எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இன்னும் மலர் வந்தான்னா அவகிட்ட விஷயத்த சொல்லி அவளை ரெடி பண்ண வேண்டியது மட்டும்தான் வேலை. சித்தி, மலரு வா, வந்துட்டியா? வா. என்ன சித்தி, வீடெல்லாம் கிளீனா கூட்டி பெருக்கி வச்சிருக்கீங்க? எப்பவும் நான் தானே வந்து பெருக்குவேன். இன்னைக்கு வீட்டுல விசேஷம்ல, அதான். என்ன விசேஷம் சித்தி? இன்னைக்கு உன்னை பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. என்னையும் பொண்ணு பாக்குறதுக்கா? சித்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல மலரு, உனக்கு கல்யாணத்துக்கு பார்க்க ஆரம்பிக்க போறோம்னு. நீ சரின்னு தானே சொன்ன? ஆமா சித்தி, ஆனா திடீர்னு இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொல்றீங்க. எனக்கு தெரியாதுல்ல, கொஞ்சமாவது முன்னாடி சொல்லணும்ல.
நான் சொன்னேன் நீ தட்ட மாட்டேங்கிற நம்பிக்கையில சொல்லலம்மா. சித்தி கொஞ்சம் பக்கு பக்குன்னு பதட்டமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பதட்டப்படாத. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப நல்ல குணமா, நல்ல வசதியான குடும்பம். உன்னை தங்கம் போல வச்சு தாங்குவாங்க. மாப்பிள்ளை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாரு. பெரிய ஹாஸ்பிட்டலும் வச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல இடம். சித்தி உன்னை எந்த மாதிரி இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைச்சனோ அதே மாதிரி ஒரு இடம் வரவும் சரின்னு சொல்லிட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரட்டும், நீ பாரு பேசு. உனக்கு பிடிச்சிருந்தா பாப்போம், இல்லாட்டி வேற இடம் பாப்போம். உன்னை எந்த விதத்துலயும் சித்தி கட்டாயப்படுத்த மாட்டேன். உன் விருப்பம் தான் முக்கியம் என்ன? சரிங்க சித்தி. சரி அப்ப போய் ரெடி ஆகுறியா? சித்தி உனக்காக ஆசையா ஒரு சேலை அப்ப எடுத்து வச்சிருந்தேன். அதை இன்னைக்கு நீ கெட்டு உங்க அம்மா நகை எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன், போட்டுட்டு வா. சரிங்க சித்தி. சித்தப்பா என்னடாமா? நான் போய் ரெடி ஆகுறேன். போடா, போய் ரெடி ஆகு போ. தங்கமான பிள்ளை சொன்னதும் சரின்னு கேட்டுக்கிட்டா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றதுக்குள்ள நான் வாசலை தொளிச்சு கோலம் போட்டு வந்துடுறேன். இன்னைக்கு மலரை ஒரு வேளையும் பார்க்க விடக்கூடாது. கார்ல தானே வருவாங்க. ஆமா, வாசல்ல கார் நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 பேர் வர்றதா சொன்னாங்க. பூ வைப்பாங்களா எப்படின்னு தெரியலையே. சரி வரட்டும், பார்த்துக்கிடுவோம். எதுக்கும் நம்மளும் பூ வாங்கி கட்டி வச்சிருக்கோம். சரி வந்ததுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன செய்யறது ஏது செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இப்ப பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த மலர் என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு இருக்கா. சரி, இவளோட அந்த குணத்தை வச்சுதானே இவ்வளவு நாள் நம்மளே காய் நகர்த்திக்கிட்டு இருக்கோம். இனிமேலும் அதை வச்சு தானே நகர்த்தணும். அப்புறம் சுதாகர் இவர்கிட்ட ஸ்கூல்ல பேசுனதெல்லாம் மறந்துட்டாளா? இந்த ராஸ்கல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இந்த சுதாகர் பையன் நாளைக்கு வரேன்னு சொல்லி இருந்தான். இங்க அதுக்குள்ள ஏன் பொண்டாட்டி பண்ணி வச்சிருக்கிற வேலையை பாரு. அவனுக்கு ஒரு போனை போட்டு என்ன ஏதுன்னு கேட்போம். ஹலோ சார். ஏய் சுதாகர், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம வேலையா ஒரு பார்ட்டியை மீட் பண்ண போய்கிட்டு இருக்கேன். ஸ்கூல் முடிச்சுட்டு இப்போ தான் கிளம்புனேன். ஆமா, மலர்கிட்ட பேச சொன்னேன். பேசியிருக்கேன் சார். நாளைக்கு பொண்ணு கேட்க வர்றேன்னு சொல்லியிருக்கனே. அதுக்குள்ள என் பொண்டாட்டி இங்க காரியத்தையே கெடுத்துட்டா. என்ன சார் ஆச்சு? இங்க ஏதோ அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கா. அவங்க இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க. அதுக்கு மலர் என்ன சொன்னா? அவளுக்கு என்ன, நாங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு தலையை ஆட்டுவா. இப்ப அவங்க சித்தி சொன்னாங்கன்னு சரின்னு தலையாட்டிட்டு இந்த சேலையை கட்ட போயிருக்கா. அவ்வளவுதானே, வைங்க நான் பாத்துக்கிறேன். ஏதாவது பண்ணு. நீங்க வைங்க சார், நான் பாத்துக்கிறேன். நம்ம ஒரு பிளான் போட்டா இவ ஒரு பிளான் போட்டு நம்ம பிளான கெடுத்துருவா போல. கார்த்தி, ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் அனுப்பிட்டியா? அனுப்பிட்டேன் சார். ஓகே, நான் உனக்கு ஒரு மெயில் பண்ணியிருக்கேன் பாரு. அதைத்தான் சார் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, அதை அப்படியே ஃபாலோ பண்ணு. எஸ் சார். நாளைக்கு காலையில போக வேண்டிய ஸ்கூல் எல்லாம் லிஸ்ட் எடுத்துக்கோ. நாளைக்கு ஒரு 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும். ஓகே சார், ஓகே, எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சார் நீங்க இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறதா சொன்னாங்க. யார் சொன்னாங்க? எனக்கு என்னோட பர்சனல் மேல் இடத்துல இருந்து தகவல் வந்தது சார். ஆஹா, சரி கார்த்தி, நீ கால் கட் பண்ணு, நான் முடிச்சுட்டு கூப்பிடுறேன். ஓகே சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. குட்டிமா. மாமா நாங்க ரெடி, நீங்க ரெடியா? ஓ எஸ், எப்பவோ ரெடி. அம்மா எங்கடா? உள்ள பையில எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிடா. சின்ன மாமா ரெடி ஆயிட்டாங்களா? பாத்தீங்களா? ரெடி ஆயிட்டேன் ப்ரோ, போலாம். மாமா பொண்ணு பார்க்க போறோம். என்ன பாருங்க, ட்ரெடிஷனலா தாவணியில வர்றேன். நீங்க 2 பேரும் பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டு வந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் மாமா. பொண்ணு பார்க்க தானடா போறோம். மாமா அப்படின்னா கல்யாணத்துக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை. சரி போட்டுக்கலாம். குட்டிமா, அப்ப பட்டு சேலை கட்டுவியா? அப்புறம் கட்டுவன்ல ப்ரோ. என்னடா உனக்கு நர்வஸா இருக்கா? படபடன்னு? நோ இல்லையா? ஆனா எனக்கு படபடன்னு இருக்கு. மைனியை பார்க்க போறோம்னு ஒரே ஹாப்பியா இருக்கு. பார்க்க தாண்டா போறோம். நீ என்ன அதுக்குள்ள மைனின்னு கன்ஃபார்மே பண்ணிட்ட? அதிசயமா நீ சம்மதம் சொல்லியிருக்க. அது எப்படி இந்த பொண்ணு அமையாம போகும்? கண்டிப்பா இவங்க தான் என் மைனி. ரொம்ப கற்பனை கோட்டை கட்டாதடா. நீ வேணா பாரு ப்ரோ. சரி பாப்போம். ஆமா எனக்கு ஒரே ஹாப்பியா இருக்கு அத்தைய பார்க்க போறோம்னு. குட்டிமா, 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்கடா. அங்க வந்து இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. சரி. இந்த அக்கா வந்தாச்சு. ரெடிடா. எல்லாரும் ரெடியா? போகலாமா? நாங்க எல்லாரும் ரெடிமா, உங்களுக்காக தான் வெயிட்டிங். வந்துட்டேன்ல. இந்த பூவு பழம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இவனுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கையோட பூ வச்சுட்டு வந்துடலாம்ல பொண்ணுக்கு. ஆமாம்மா, அத்தையை அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். ஆமா, கூட்டிட்டு வருவா. சத்தியம் நீதான், சகலமும் நீதான். அம்மா அம்மா கூப்பிடுறாங்க. அம்மா. ஐயா கண்ணு, கிளம்பியாச்சா? கிளம்பிட்டோம்மா. சரி. பாப்பா. அம்மா. போற இடத்துல பொறுப்பா இருந்து பேசணும். சரிம்மா, பாத்துக்கிறேன். உன் வாய் துடுக்க எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உன் தம்பிக்கு அக்காவா சபையில பொறுப்பா பேசிட்டு வரணும். சரிம்மா, சரி. சரி, எல்லாரும் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? குடிச்சிட்டோம்மா, குடிச்சிட்டு தான் கிளம்புறோம். மான்குட்டி. பாட்டி. மாமா கூட போய் அத்தையை பார்த்துட்டு வாடா. சரிங்க பாட்டி.
முத்துக்கண்ணு உனக்கு வேலை முடிஞ்சிருச்சாப்பா? முடிச்சுட்டு வந்துட்டேம்மா. சரி, அண்ணன் கூட போறது அண்ணன் கூடவே இருக்கணும். சரிம்மா. சரி, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே கிளம்புங்க. இப்போ கிளம்புனா சரியா இருக்கும். அங்கே போனதும் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்கடா. சரிங்கம்மா. சரி, அம்மா வச்சிடுறேன். நைட்டு ஃபோன் போடுவேன். என்ன நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, கிளம்புங்க, நேரத்தோட கிளம்புங்க. சரிங்கம்மா. சரி வச்சிடுறேன், போயிட்டு வாங்க. ஆ தம்பி கிளம்புவோமையா? போலாம்க்கா. வலிக்குதா? இல்ல சித்தி வலிக்கல. எவ்வளவு அலங்காரம் பண்ணாலும் அந்த பொம்பளை பிள்ளைக்கு கடைசி அந்த பூ எடுத்து தலையில வச்சாதான் அந்த அழகு நிறையுது. நல்ல செயின் எல்லாம் எடுத்து முன்னாடி போடு, நல்லா இருக்கு. ஒவ்வொரு வீட்டுல பொண்ணு பாக்குறதுன்னா பொண்ணை சுத்தி ஃப்ரெண்டு பிள்ளைங்க நின்று கேலி பண்ணிக்கிட்டே இருக்கும். பாரு, உனக்கு அப்படி யாருமே இல்ல. யாரையாவது பழக்கம் பிடிச்சு வச்சிருக்கியா? எனக்கு தான் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல. ஏன் சித்தி, நீங்களாவது அக்கம் பக்கத்துல யாரையாவது கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? ஆமா, உங்க சித்தப்பா அக்கம் பக்கத்து மனுஷங்களை வீட்டுக்குள்ள எங்க அண்டை விடுறாரு. நீ வேணா யாரு கூடனாலும் வெளியே போய் பேசிக்கோ, வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாதுங்கிறாரு. சித்தப்பா என்கிட்டயும் அப்படிதான் சித்தி சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பேர்கிட்ட வேணாலும் பேசு, ஆனா யாரையும் வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வர்ற பழக்கம்லாம் வச்சுக்கிட கூடாதுங்கிறாங்க. எதுக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அது வேற ஒண்ணும் இல்ல. அக்கம் பக்கத்து மனுஷங்க இப்படி 4 பேர் வந்தாங்கன்னா என்ன உங்களுக்கு இன்னும் பிள்ளை இல்லையான்னு கேட்டே ரொம்ப வருத்தப்பட வச்சுட்டாங்க. அதனாலதான். சித்தப்பாவும் பாவம் தானே சித்தி, அப்படியெல்லாம் கேட்டா அவருக்கு மனசு எவ்வளவு வருத்தமா இருக்கும். ஆமா, அதனாலதான் யாரையும் அண்டை விடுறது இல்ல. சரி, நீ அப்படி உட்காரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்ற நேரம் ஆயிடுச்சு. வந்தோடனே நான் உன்னை கூப்பிடுறேன்னு. நீ காப்பி எல்லாம் கையில கொண்டுட்டு போக வேண்டாம். சும்மா வந்து நில்லு, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. அவங்க உன்னை பாத்துக்கிடட்டும். நீ மாப்பிள்ளை கிட்ட பேசணும்னா பேசு, இல்ல அவர் என்ன சொல்றாரோ என்ன ஏதுன்னு அப்புறம் பாப்போம். சரிங்க சித்தி. சரி, நீ இரு, சித்தி வாரேன். சித்தி இதே மாதிரியே பிரியமா பேசினா எவ்வளவு நல்லா இருக்கு. சுதாகர் சார். ஹலோ சார். மலர். சொல்லுங்க சார். எங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு மலர். அவசரமா ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன். ஐயோ சார், என்னாச்சு? அம்மா ஊர்ல இருந்து வந்துகிட்டு இருந்தாங்க மலர். வர்ற வழியில ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஐயோ சார், ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டாங்களா? ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு தான் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். உன்னை இன்னைக்கு பொண்ணு கேட்டு வரணும்னு சொல்லியிருந்தேன்ல. அம்மாவும் நானும் சேர்ந்துதான் மலர் உன்னை பொண்ணு கேட்க வரதா இருந்தோம். நாங்க வருவோன்னு நீ ரொம்ப ஆசையா காத்துக்கிட்டு இருந்திருப்பேலம்மா. மலர் மலர், ஆசை காட்டி ஏமாத்திட்டேன்னு வருத்தமாமா. மலர் மலர், லைன்ல இருக்கியா? மலர் மலர், நான் வருவேன்னு ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தியா? எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்னு. ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் மாட்டிக்குவேன்னு கொஞ்சம் கூட நினைக்கல. பாவம், எங்க அம்மாவை பாப்பனா உன்னை பாப்பனா? கடவுளே, நீங்க முதல்ல அம்மாவை போய் பாருங்க சார். உன்னை பொண்ணு பார்க்க வர்றதுக்கு தான் மலர் ஊர்ல இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருந்தாங்க. வர்ற வழியில தான் இப்படி ஆயிடுச்சு. இப்ப மட்டும் அப்படி ஆகலைன்னா நேரம் நானும் அம்மாவும் உன் வீட்டுல இருந்திருப்போமா. நம்ம ஸ்கூல் ஆண்டு விழால நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்த போட்டோல உன்னை அம்மாவுக்கு காட்டினே மலர். அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. மருமகளை பார்க்கணும்னு ஆசையா கிளம்பி வந்துகிட்டு இருந்தாங்க. வர்ற வழியில இப்படி ஆயிடுச்சு மலர். மலர் மலர், நான் போய் அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உனக்கு தகவல் சொல்றேன். அம்மாவுக்கு சரியானதும் பொண்ணு கேட்டு வர்றோமா. அது வரைக்கும் எனக்காக காத்திருப்பியா? தப்பா நினைச்சுக்கிடாத. எனக்கு வர்றோன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டமேன்னு ஒரே கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு. மலர் மலர், ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? நீ ரொம்ப அப்செட் ஆயிட்டியா? கவலைப்படாதம்மா, சரியா போயிடும். வந்துடுறோம் சீக்கிரம். சரி, நான் போய் அம்மாவை என்னன்னு பார்த்துட்டு மறுபடியும் கால் பண்றேன். வச்சிடுறேன். சுதாகர் சார் பொண்ணு கேட்டு வர்றேன்னு சொன்னதை சுத்தமா மறந்துட்டேன். இப்ப அவர் இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில சிக்கிக்கிட்டாரு. இங்க நான் பாட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை எதிர்பார்த்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன். என்ன மனுஷி நானு, இப்படியா மறப்பேன்? இப்ப என்ன பண்றது? அவரை ஒரு பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு இங்கிட்டு நான் ஒரு பக்கம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன். சுதாகர் சார் பாவம், அவங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆனப்பையும் கூட நான் ஏமாந்து வருத்தப்பட கூடாதுங்கிற கில்ட்டி ஃபீலிங்ல எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லியிருக்காரு. ஆனா நான் அவர்கிட்ட சொன்னதை சுத்தமா மறந்துட்டேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? இவங்க வேற வந்துருவாங்களே. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்?